தஞ்சாவூரில் இடப்பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னாள் பேரூராட்சி செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தது யார்? இடத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்ததில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பாமக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மேலானாம்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் திருஞான சம்பந்தம். சோழபுரம் பாமக நகர துணை செயலாளரான திருஞான சம்பந்தம் பேரூராட்சி செயலாளராகவும் இருந்துள்ளார். மற்றொரு நபரின் இடத்தை திருஞான சம்பத்தின் தந்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்து வந்த நிலையில் தற்போது அந்த நிலத்தில் திருஞான சம்பந்தம் சாகுபடி செய்து வந்தார். ஆனால் உரிய குத்தகை தொகையை நிலத்தின் உரிமையாளருக்கு வழங்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நிலத்தின் உரிமையாளர் ராஜேந்திரன் என்பவருக்கு சாகுபடி செய்து கொள்ள நிலத்தை வழங்கி அதற்கான ஒப்பந்தமும் செய்துள்ளார். இதையடுத்து ராஜேந்திரன் அந்த நிலத்தில் விவசாயம் முயன்றபோது திருஞான சம்பந்தமும் அவரது ஆதரவாளர்களும் தடுக்க இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அடிதடி வரை சென்றுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் ராஜேந்திரனுக்கும் திருஞான சம்பந்தத்திற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் ராஜேந்திரன் அவரது மகன் உள்ளிட்ட சிலர் திருஞான சம்பந்தத்தை தாக்கியுள்ளனர். சோழவரம் போலீசில் புகார் கொடுக்க ராஜேந்திரன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் நிபந்தனை ஜாமீனில் ராஜேந்திரன் விடுதலை செய்யப்பட்டார். செவ்வாய்க்கிழமை காலை இடப்பிரச்சனை தொடர்பாக மீண்டும் ராஜேந்திரனுக்கும் திருஞான சம்பந்தத்திற்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது வீட்டில் இருந்த திருஞான சம்பந்தத்தை ராஜேந்திரன் அரிவாளால் தலையில் வெட்டினார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொலையை செய்துவிட்ட ராஜேந்திரன் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த சோழபுரம் போலீசார் திருஞான சம்பந்தம் உடலை கைப்பற்றி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு தொடர்பாக போலீசார் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கும்பகோணம் அரசு மருத்துவமனை முன்பு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் கும்பகோணம் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து கலைந்து போக செய்தனர். இந்த செய்தி மட்டுமின்றி நாகர்கோவிலில் பைக்கில் முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறு, ஜொமோட்டோ ஊழியர் குத்திக் கொலை பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.